வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம த ரிட்டர்ன் ஆஃப் கிரேசி டீமன் மான்ஹாவோட ஃபர்ஸ்ட் சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு சாப்டர்ஸ் ஆரம்பிச்சோடனே நம்மளுக்கு ஒரு பெரிய மலையை காட்டுறாங்க. இந்த ஒரு மலையில தன்னந்தனியா நிக்கிற நம்ம ஹீரோ. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே பொறுமையா பேச ஆரம்பிக்கிறான். த 10,000 மைல் கிளிஃப். இந்த ஒரு இடத்துக்கு வந்த உடனே எனக்கு என்னோட பழைய ஞாபகங்கள்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த இடத்துல நிற்கும் போதுதான் நான் காட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸா மாறணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னால அச்சீவ் பண்ண முடியாத ஒரு ட்ரீமா இருந்தாலும் அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னோட ட்ரீமை பத்தி நான் மற்றவங்கள்ட்ட சொல்ல சொல்ல எல்லாரும் என்னை ஒரு பைத்தியக்கார மாதிரி பார்த்தாங்க. இருந்தாலும் என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நான் ட்ரெயின் ஆகி இந்த ஒரு ட்ரீமை எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அதுவும் கிரேசியான ஆளா இருந்தேன். என்னால காட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸா மாற முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்ச போது என்னோட ட்ரைனிங் போதுமானதா தான் இருந்துச்சுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரிய வருது அது கூட பத்தல போல அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோன்னே பின்னாடி இருந்து ஒருத்தன் கூப்பிடுவான், டேய் கிரேசி டீமன் அப்படின்னு. உன்னோட டைமை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு அந்த ஹெவன்லி பேர்ல கொடுத்தீங்கன்னா நாங்க பாட்டுக்கு சட்டு புட்டுன்னு கிளம்புவோம்ல அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். இவன் யாருன்னா, இவன் இந்த டீமனிக் கல்ட்டில் இருக்காங்கல்ல அதை சேர்ந்த ஒரு ஆளு. அதுவும் அந்த லீடரோட லெஃப்ட் ஹேண்டு. ஓஹோ, இடது கை நீங்களா? நான் பேசிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்பான். உடனே அவன், இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்றதுனால என்ன ஆயிரப்போகுது? ஏற்கனவே உன்னோட முடிவை நாங்க எழுதிட்டோம். உன்னால இனிமேல் ஓடவும் முடியாது. நீ இவ்வளோ நாள் ஓடினதே பெரிய விஷயம். இனிமேல் உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோ அவனோட சட்டையிலிருந்து ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து, இதானே ஹெவன்லி பேர்ல்னு சொன்ன, இத அப்படியே மலையிலேருந்து தூக்கி போட்டுருவேன் அப்படின்னோடனே, சாரி சார், நீங்க உங்க ஸ்டோரியை சொல்லுங்க அப்படின்றவான். நான் மைண்ட் கேம்ஸ், ட்ரிக்கரி, ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாத்துலேயும் கை தேர்ந்தவன். ஆனா ஒரு பொண்ணை கூட என்னால லவ் பண்ணவே முடியல. அது மட்டும் கிடையாது, நான் இருக்கிறதுலயே சூப்பரான ஒரு குடிகார. அதே மாதிரி பிங்காங் டெக்னிக்லயும் நான் சூப்பரான ஒரு ஆளு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். உடனே பின்னாடி இருக்கிற அந்த லெஃப்ட் ஹேண்டு, அது நீ யோசிக்கிறது தான். அதுவும் இல்லாம பொண்ணுங்கள்ட்டன்னு சொன்னியே, அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உன்னை ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாததெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. உன்னை லவ் பண்ற மாதிரி ஒரு பொண்ணால கூட நடிக்கவே முடியல. அதுதான் இருக்கிறதுலே மோசம். அந்த ஒரு காரணத்தினாலதான் எந்த பொண்ணையும் யூஸ் பண்ணி உன்னை எப்படியாவது ட்ரிக் பண்ணி அந்த ஹெவன்லி பாலை வாங்கிடலாம் நாங்க போட்ட பிளான் எல்லாமே ஃபெயிலா போச்சு. மொத்த உலகத்துக்குமே இது ஒரு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு அவன் சொல்லுவான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோ, டேய் தூக்கி போட்டுருவேன், சாரி சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அந்த பயம் இருக்கட்டும். ஆமா, எதோட விட்டேன்? ஆமா, அதோட விட்டேன். நான் காட் ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸா மாறணுன்றதுக்காக எல்லாத்தையும் கத்துக்க ஆரம்பிச்சேன். அப்படிதான் நான் இப்படி மாறி இருக்கேன், த கிரேசி டீவனா அப்படின்னு. இப்ப இந்த கதையை நம்ம ஹீரோ முடிச்ச உடனே இந்த கதைக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியாம நம்ம டீமனிக் கல்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இப்போ உடனே, சரி இப்பயாவது கதையை முடிச்சியான்னு கேட்கும் போது, இல்ல கதை இன்னும் முடியல, இன்னும் இருக்கு, வெயிட் பண்ணி கேளு. நான் இது எல்லாத்தையும் தாண்டி வந்ததுக்கு அப்புறம் இப்ப எதுவுமே ஒரு மீனிங் இருக்கிற மாதிரியே எனக்கு தோணல. நான் இந்த மொத்த உலகத்துக்கும் நியாயத்தை கொண்டு வரணுன்றதுக்காக பாடுபட்டு இத்தனை காலமா பண்ண பயணங்கள் எல்லாமே மீனிங்கே இல்லாம போயிடுச்சு, அர்த்தங்களே இல்லாம போயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். எனது நியாயமா? ஏன்பா, மொத்த உரிமைக்குமே வாண்டட் லிஸ்ட்னு ஒரு இருந்துச்சுன்னா அதுலயே ஹையர் டயர்ல இருக்கிற ஒரு ஆள் இல்ல நீ. அதுவும் இல்லாம நானே ஒரு டீமனிக் கல்ட் மெம்பரு, அதுலயும் முக்கியமான ஒரு ஆளு. நீ என்னை விடவே வாண்டட் லிஸ்ட்ல டாப்ல இருக்கிற ஒரு ஆளு. அது மட்டும் கிடையாது, ஆர்த்தடாக்ஸ் தானே உனக்கு கிரேசி டீமன்னே பேர் வச்சாங்க அப்படின்னு உடனே அவன் கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து டக்குன்னு அவனோட ஆயுதத்தை எடுத்து காமிச்சு, இதை இப்படியே தூக்கி போட்டுட்டா என்ன அப்படின்னு கேட்பான். உடனே, சாரி சார், நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், உங்களை கோவப்படுத்தி இருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவான். உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ கோவத்தெல்லாம் கட்டுப்படுத்துறத பார்த்தா இது ரொம்ப முக்கியமான பொருளா இருக்கும் போலயே. அதுவும் இல்லாம என்னை இத்தனை நாளா துரத்திட்டு வந்தீங்களே, அதுல உங்க ஆளுங்கள்ல நிறைய பேரை நான் கொண்டுட்டேன். இருந்தாலும் நீ நல்லாவே உன்னோட கோவத்தை நல்லாவே கட்டுப்படுத்திக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை வெறுப்பேத்துற மாதிரியே சொல்லுவான். உடனே அவன் வெறுப்பாகி, கிரேசி டீமன், வா இருக்குன்றதுக்காக நீ என்ன வேணா பேசிடலான்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். ஓஹோ, நீ பேசுறத பார்த்தாலே தெரியுது உனக்கு இப்பவே என்னைய கொண்டுட்டு உடனே இதை எடுத்துக்கணும் அப்படின்னு ஆசைதானே. உன்னோட டெசிஷனையும் நான் ஏத்துக்கிறேன், நம்ம சண்டை போட்டே இதை தீர்த்துக்கலாம். ஆனா சண்டை போடுறதுக்கு முன்னாடி இது இடைஞ்செல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதை இப்பவே நான் இங்க இருந்து தூக்கி போட்டுடுறேன், அப்புறம் நம்ம சண்டையை கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு கேட்பான். உடனே, சாரி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க, நம்ம பேசி இதை தீர்த்துக்கலாமே அப்படின்னு அந்த லெஃப்ட் ஹேண்ட் கேட்கும் போது நம்ம ஹீரோவும், எனது
பேசி தீர்த்துக்கலாமா? டேய், நீங்க என்னைய நாள் கணக்கா துரத்திக்கிட்டு இருக்கீங்கடா. எனக்கு ஒரு ரெஸ்ட் விட்டீங்களாடா? ஒரு டைம் அவுட் கொடுத்தீங்களாடா? வெயிட்டிஸ்னு சொல்றேன், ஆனாலும் வெயிட் பண்ணாம துரத்திக்கிட்டே இருந்தீங்களேடா. என்னால தூங்க முடியல, சாப்பிட முடியல, ஏன் பாத்ரூம் கூட போக முடியலடா. இதுக்கெல்லாம் நீங்க தான்டா காரணம். இதெல்லாம் உங்களுக்கு புரியுதாடா அப்படின்னு கேட்பா. அதுக்காக தானே உங்களை துரத்திக்கிட்டே இருந்தோம். அப்படி பண்ணா மட்டும்தானே எங்களால உன்கிட்ட இருந்து அந்த ஹெவன்லி பழம் வாங்க முடியும் அப்படின்னு அவனுங்க சொல்லுவானுங்க. இப்ப உடனே நம்ம ஹீரோ, ஓஹோ அப்படியா, அப்ப இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையா நான் உனக்கு கொடுக்குறேன், இப்பவே பாத்துக்கோன்னு சொல்லி டக்குன்னு அந்த ஹெவன்லி பாலை எடுத்து வாய்க்குள்ள போட்டுருவான். இதை பார்த்த உடனே அச்சச்சோ இப்ப இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவனுங்க கொடுப்பானுங்க. அந்த லெஃப்ட் ஹேண்டுக்கெல்லாம் அப்படியே பயத்துல வேர்த்தே ஊத்த ஆரம்பிச்சிடும். உடனே நம்ம ஹீரோ, டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு, பீச்சஸ் மாதிரி டேஸ்ட் இருக்கு, கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். உடனே அவனுங்க கோவப்பட்டு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோ, ஓஹோ நீ இவ்வளவு கோவப்படுறத பார்த்தா அப்ப நான் பண்ணது கரெக்டான டெசிஷன் எனக்கு நல்லாவே தெரியுதுன்பா. உடனே அவனுங்க ஆளுங்களை அமுச்சு விட்டு இப்பவே அவனை கொல்லுங்க, கொன்னு அவனை கிரைண்ட் பண்ணியாவது அந்த ஹெவன்லி பாலை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்புவான். நம்ம ஹீரோவும் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிடுவான். அவன் ஆளுங்க எல்லாரும் வந்து நம்ம ஹீரோவை அடிச்சாலும் வெறும் கையிலேயே அவங்க எல்லாரையுமே சமாளிப்பான். அதுவும் அவனோட கீ அட்டாக்கை வச்சு வரிசையா 2-3 பேர்னு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப அந்த லெஃப்ட் ஹேண்டை பார்த்து சொல்லுவான், டேய் லெஃப்ட் ஹேண்ட், நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இவனுங்க பின்னாடியே ஒளிஞ்சுக்க போற? நீ இத்தனை நாளா என்னை துரத்திக்கிட்டே இருந்தியே, அதெல்லாம் எதுக்காக? என்னோட ஸ்டாமினாவை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தானே. இப்பயாவது நீயே வந்து என் கூட சண்டை போட வேணாமா அப்படின்னு கேட்பான். இப்போ உடனே அந்த லெஃப்ட் ஹேண்டும் சண்டை போட வருவான். அப்படியே தைரியமா வருவான். இவ்வளோ தைரியமா வர, நீ இதை ஆரம்பத்துல நான் ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இருக்கும் போதே பண்ணியிருக்கணும். இத்தனை நாள் கழிச்சு நான் என்னோட பாதி ஸ்ட்ரென்த்ல கூட இல்லாத போது வர பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கூட சண்டையும் போட ஆரம்பிப்பான். இப்ப 2 பேரும் தங்களோட பவர்ஃபுல்லான அட்டாக்கை எடுத்துட்டு வருவாங்க, ஒரு கீ அட்டாக்கு. 2 பேரோட அட்டாக்கும் ஃபுல்லா இப்ப கிளாஷ் ஆக போகுது. நம்ம ஹீரோ தன்னோட கீயை ஃபுல்லா கேதர் பண்ண ஆரம்பிச்சோடனே நிறைய இன்டர்னல் இன்ஜுரிஸ் அவனுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஏற்கனவே அவன் சுத்தமா ரெஸ்டே இல்லாம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தான் இவனுங்க கிட்ட இருந்து. அதனாலேயே நம்ம ஹீரோவால அவனோட இன்டர்னல் எனர்ஜியை ஒழுங்கா கேதர் பண்ணவே முடியாது. இருந்தாலும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜியை கேதர் பண்ணி நம்ம ஹீரோவும் அவனோட அட்டாக்கை கொடுப்பான். கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ அந்த அட்டாக் முடிஞ்ச உடனே பின்னாடி போக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட இப்ப அந்த அளவுக்கு கீ கிடையாது. ஸோ அதனால அதோட ரீபவுண்ட்னாலேயே நம்ம ஹீரோ ரொம்ப பின்னாடி போயிடுவான். இப்ப நம்ம ஹீரோவும் யோசிப்பான், இப்ப நான் இந்த ஸ்டேட்ல அவனை ஹேண்டில் பண்றதுக்கு அவன் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆள் தான் போல அப்படின்னு. இப்ப அந்த லெஃப்ட் ஹேண்ட் யோசிப்பான், கிரேசி டீமன், இப்படி கூட அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கானே, நான் நினைச்சதை விட அவன் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான் அப்படின்னு. ஆனா இந்த லெஃப்ட் ஹேண்டு ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டாரு. அது என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ மலையில இருந்து அந்த பக்கமா விழுந்துகிட்டு இருக்கான், அவனோட வயிற்றுக்குள்ளதான் ஹெவன்லி பால் இருக்கு அப்படின்றத. உடனே நம்ம ஹீரோவுக்கு இது ஞாபகம் வந்து, பரவாயில்ல தோத்து போனாலும் உனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டு போனேன் பாத்தியா, எனக்கு அது சந்தோஷம்தான். உங்க லீடரு உங்க எல்லாரையும் அப்படியே தூக்குல போட்டுருவான்னு நான் வேண்டிக்கிறேன். டாடா பை பை, போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம ஹீரோ அப்படியே சாகும்போது யோசிச்சுக்கிட்டே சாவான், அட்லீஸ்ட் ஒரு சண்டை போட்டுக்கிட்டாவது செத்தேனே, பரவாயில்ல. அதுவும் இல்லாம அந்த டீமனிக் கல்ட்டுல எக்கச்சக்க பேரை நான் கொன்னுட்டேன், அவனுங்களோட முக்கியமான ஒரு பொருளை தூக்கிட்டு வந்துட்டேன், அதை வயிற்றுக்குள்ளேயும் போட்டுட்டேன், அதுவே எனக்கு சந்தோஷம்தான். ஒருவேளை இது மட்டும் முரீம்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா எனக்கு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆஃப் த இயர் அவார்டு கொடுப்பாங்க தானே. கொடுப்பாங்க. இருந்தாலும் அந்த அவார்டை வாங்க தான் என்னால போக முடியாது. சே பரவாயில்ல, என்னோட ப்ரொடியூசர் வாங்கிக்கிடுவாரு, அது ஒன்றும் கவலை இல்லை. இருந்தாலும் என்ன எப்படி இருந்தாலும் நான் சாக தான் போறேன். அது மட்டும் கிடையாது, ஒரு பொண்ணை கூட லவ் பண்ண முடியாம போயிடுச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே டக்குன்னு திரும்பி வந்து நிற்பான். என்னாச்சு, எவன்டாவது தரையில லைட்டு போட்டது இவ்வளவு பிரகாசமா இருக்குன்னு யோசிக்கும் போது இன்னும் பிரகாசமான தாடி வச்ச ஒரு ஆளு நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிப்பாரு. உடனே நம்ம ஹீரோவை பார்த்தும் சொல்லுவாரு, நீ சாப்பிடக்கூடாத ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்ட, அதுவும் எக்கச்சக்க சோல் இருக்கிற ஒன்ன சாப்பிட்டுட்ட, நீ உனக்கு உண்மையிலே மூளை தான் குழம்பி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இப்ப நம்ம ஹீரோ அவரை பார்த்துட்டு, நீங்க உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஆளு அப்படின்னு சொல்லுவான். அது ஒன்றும் முக்கியம் கிடையாது, நீ சாப்பிட்ட அந்த ஹெவன்லி பேர்ல எக்கச்சக்க மார்ஷியல் ஆர்டிஸ்டோட சோல் இருக்கு. இப்ப நீ அதை சாப்பிட்டுட்டதுனால அந்த சோல்ஸால இந்த உலகத்தை விட்டு வெளில போக முடியாம உன்னோட சோலோட இருந்துரும். நீ ஒருவேளை தூங்குனீனா அது உன்னை எழுப்போம், நீ சாப்பிட்டீனா அந்த சாப்பாடை அதுங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம், நீ யாரை தொட்டாலும் அவங்க கூட அது ஒட்டிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
அது மட்டும் கிடையாது, உன்னோட கீயை உன்னால கண்ட்ரோலே பண்ண முடியாம அது பர்சக்கா போயிடும் அப்படின்னு அவர் ஷாக்கிங்கான ஒரு நியூஸை சொல்லுவாரு. நம்ம ஹீரோ, என்னது பர்சக்கா போகுமா, அப்ப கட்ஸா, அப்படின்னா எனக்கு ஓகே, நான் ஸ்ட்ராங்கா மாறிடுவேன்ல, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த பிரகாசமான தாடியே ஷாக்காகி யோசிப்பாரு, யார் இவன் பைத்தியக்காரனா இருக்கான், கீ ஓவர்லோட் ஆகி போயிடுவேன்னு சொல்றேன், அப்பயும் கூட அது நல்ல விஷயம் மாதிரி சந்தோஷப்படுறானே. சரி, உடனே அவனை பார்த்து கேட்பாரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன், எதுக்காக அந்த ஹெவன்லி பாலை சாப்பிட்ட அப்படின்னு. இப்ப நம்ம ஹீரோவுக்கு அவரோட ஆரா ஃபீல் ஆகும். அவரு வெறும் பார்வையாலேயே நம்ம ஹீரோவை கொன்ற மாதிரி அப்படி ஒரு பார்வையை பார்ப்பாரு. இவரு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு. ஒருவேளை இவருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆன்சர் மட்டும் கொடுக்கல, கண்டிப்பா நம்ம ஹீரோ செத்துருவான்னு நம்ம ஹீரோ முடிவே பண்ணிடுவான். ஏற்கனவே செத்துட்டான், இருந்தாலும் இன்னொரு தடவை சாவோன்னு நம்ம ஹீரோ முடிவு பண்ணுவான். இப்ப அவரும் சொல்லுவாரு, எந்த ஒரு பொய்யும் இல்லாம உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோவும், நான் ஒன்றும் அதை வேணும்னு எல்லாம் சாப்பிடல, அது டீமனிக் கல்ட் லீடர் கையில கிடைக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன் கேட்கும்போது, ஏன்னா அந்த டீமன் கல்ட் லீடரை எனக்கு சுத்தமா பிடிக்காது, அவன் மற்றவங்க யாரையுமே மனுஷங்களா பார்க்கவே மாட்டான், அந்த மாதிரி ஒரு ஆளு ஸ்ட்ராங்கா மாறினானா அதை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிடுவான். இப்போ உடனே அவரும் யோசிப்பாரு, மற்றவங்கள மனுஷனா பார்க்க மாட்டான், அப்படி ஒரு ஆள் ஸ்ட்ராங்கா மாறக்கூடாது, அதனாலதான் நீ சாப்பிட்டுருக்க. ஓகே, இது ஒரு நல்ல விஷயம் தான், இது ஒரு நல்ல விஷயமாவே நானும் ஏத்துக்கிறேன், இது ஒரு நல்ல ரீசன் சொல்லிடுவாரு. சரி, இப்ப நான் உனக்கு ஒரு லைஃப் லைன் தரப்போறேன், என்னால இதுக்கு மேலேயும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கும் பனிஷ்மெண்ட் வந்துடும், இதுதான் என்னால உனக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரு நல்ல பிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரோட பவரை யூஸ் பண்ணுவாரு. அது நம்ம ஹீரோ மேல பட்ட உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட பெட்ல இருந்து எந்திரிப்பான். சுத்தி முத்தி பார்த்துட்டு, இது நான் சின்ன வயசுல வாழ்ந்த போது இருந்த ஹோட்டல் ஆச்சே, இங்க எப்படி வந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்பதான் நம்ம ஹீரோவோட பேரே சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட பேரு ஜஹா, நம்ம ஜஹானே கூப்பிடுவோம். நம்ம ஜஹாவும் சுத்தி முத்தி பார்த்துட்டு, இந்த இடம் கண்டிப்பா என்னோட ரூமு தான், இதை பார்த்தா கனவு மாதிரியும் தெரியல, அப்படி இருக்கிறப்ப என்னாச்சு, இந்த இடத்துல வாழ்ந்தப்ப எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன்பா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு டக்குன்னு அவனோட சிறிய மூளை வேலை செய்யும். அட ஆமா, இரு நான் இப்ப சின்ன பையனா மாறிட்டேன், அப்ப என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை என்னால திரும்பியும் பல வருஷங்களுக்கு ட்ரைனிங் எடுக்க முடியும், இதை ஏற்கனவே பண்ணதுனால நான் இன்னமும் இதை ஈஸியாகவும் பண்ண முடியும், இன்னும் ஸ்ட்ராங்காகவும் மாற முடியும். எனக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு, என்னோட போன லைஃபை விட நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாற போறேன் அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு அவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சிடும். என்னாச்சு, எனக்கு அடிபட்டிருக்கா, யாருக்கிட்ட அடி வாங்கினேன், எப்ப இது நடந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பான். டக்குன்னு வெளில வந்து அவன் அந்த ஹோட்டலையும் பார்ப்பான். பார்த்தா ரொம்ப மோசமான நிலைமையில அந்த ஹோட்டல் கிடக்கும். இது எல்லாம் இவ்வளோ மோசமான நிலைமையில கடந்திருக்கு, இது நடந்திருக்குன்னா அப்ப கண்டிப்பா அப்பயாதான் இருக்கணும்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்ப்பான். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு 2 பேருக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பான் சாப்பாடு எல்லாத்தையும். அப்ப அதுல ஒருத்தன் கேட்பான், நீ பணத்தெல்லாம் சேர்த்து வைக்கிற நான் கேள்விப்பட்டேன், எதுக்காக சேர்த்து வைக்கிற அப்படின்னு. நம்ம ஜஹாவுக்குன்னு அப்பா அம்மா யாரும் கிடையாது, அதனாலதான் அவனோட லைஃபை பாத்துக்கிறதுக்காக அவன் இந்த காசு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான். இருந்தாலும் அதை போய் உங்கள்கிட்ட சொல்ல வேணாம், நம்ம சும்மா ஒரு ஜோக் சொல்லுவோமேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பாட்டை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காசை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட பேரையும் சொல்லுவான். அந்த பொண்ணோட பேரு சேஹியாங். அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல இருக்கிற ஆளுதான். இப்ப அந்த பொண்ணோட பேரை சொன்ன உடனே சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் இதை பத்தியே பேச ஆரம்பிச்சிருவானுங்க. ஒரு 2 பேர் இதை பத்தி கேட்டுட்டு போனானுங்கல்ல, அவனுங்க இன்னொருத்தன்ட்ட சொல்லி, அவனுங்க இன்னொருத்தவனுங்கள்ட்ட சொல்லி 2 நாளாகி 4 8 அது என்னென்னமோ போயிட்டு கடைசியில அந்த பொண்ணுக்காக தான் இவன் அந்த காசையை சேர்த்து வைக்கிறான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோ சும்மா ஒரு ஜோக்குக்காக சொன்னது அப்படியே பரவி அதுவும் ரூமர்ஸ் ஆகி அது கிட்டத்தட்ட எப்படி போச்சுனே தெரியாம அந்த ஒரு பிரச்சனைக்காகவே அந்த பொண்ணோட சப்போர்ட்டர்ஸ் இருப்பானுங்கல்ல, அவனுங்க எல்லாரும் இந்த ஒரு ஹோட்டலுக்கு வந்து நம்ம ஹீரோவையும் அடிச்சு இந்த இடத்தையும் இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க. நம்ம ஹீரோ கிட்ட அப்ப மார்ஷியல் ஆர்ட்ஸ் எதுவும் கிடையாது, நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கும் கிடையாது, அதனாலயே நம்ம ஹீரோ ரொம்ப மோசமா அடி வாங்கினான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அவனோட பாடி என்ன ஸ்டேட்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். சோ அந்த ஒரு காரணத்துக்காக எனர்ஜி சர்க்குலேஷன் பண்ணணும்னு முடிவு பண்ணி நேரா உன்னோட ரூம்க்கு வந்துட்டு பொறுமையா எனர்ஜி சர்க்குலேஷனை பண்ண ஆரம்பிப்பான். இப்ப பண்ண ஆரம்பிச்ச உடனே அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் கிரேசி டீமனா வாழ்ந்த சமயத்துல ஆர்ட் ஆஃப் த ஜர்னி த்ரூ ஸ்டீல் லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் அவனோட எனர்ஜியை சர்க்குலேட் பண்ணுவான். சோ அதை திரும்பியும் கத்துக்க ஆரம்பிக்கணும்னு நினைப்பான் இந்த ஒரு பாடியை வச்சு. அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணுவான், அவனோட உடம்புல ஏற்கனவே கீ இருக்கும்.
ஆனா அவன் சின்ன பையனா இருந்தப்ப உண்மையிலே கீ கிடையாது அவனோட உடம்புல. ஆனா இப்ப மட்டும் இருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, ரொம்ப அதிகமாகவும் இந்த கீ இருக்கும். இது எந்த காரணத்துக்காக இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. இருந்தாலும் இது ஒரு நல்ல விஷயம் எடுத்துக்கிட்டு அவன் இந்த ஒரு லேர்னிங்கை திரும்பியும் பண்ண ஆரம்பிப்பான். அதாவது ஆர்ட் ஆஃப் த ஜர்னி த்ரூ ஸ்டீல் லான்ஸை காலையில பண்ண ஆரம்பிக்கிறவன் நைட்டு வரைக்கும் இந்த ஒரு எனர்ஜி சர்க்குலேஷனை பண்ணி முடிப்பான். பண்ணி முடிச்சுட்டு யோசிப்பான், என்னால் இதை நம்பவே முடியல. இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச டெக்னிக்கா இருந்தாலும் நான் இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை இவ்வளோ சீக்கிரமா கத்துக்கிட்டேனா அப்படிங்கிற போது தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவர் சொன்னார்ல, அந்த பிரகாசமான தாடி இதுதான் என்னால உனக்கு கொடுக்க முடிஞ்ச பெரிய பிரசன்ட் அப்படின்னு. ஒருவேளை இதுவா தான் இருக்குமோன்னு யோசிப்பான். அப்ப என்னோட உடம்புல இருந்த அந்த ஒரு எனர்ஜி இது ஹெவன்லி போலாவோட எனர்ஜியா கூட இருக்கலாம். அந்த எனர்ஜியில பாதி இன்னமும் அப்படியே தான் இருக்கு. அப்ப என்னால இன்னும் ஸ்ட்ராங்கா மாற முடியும், அப்படித்தானே? பரவாயில்ல, பொறுமையாவே மாறிக்கிடுவோம். ஏற்கனவே என்கிட்ட நிறைய எனர்ஜி இருக்கு, இப்போதைக்கு இதுவே போதும். மற்றது எல்லாத்தையும் அப்புறமா பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு நம்ம ஹீரோவும் அந்த ஊருக்குள்ள போவான். போயிட்டு எல்லாம் எப்படி இருக்கு, எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு பாக்குறதுக்காக நம்ம ஹீரோவும் அப்படியே பொறுமையா போயிட்டு இருப்பான். அப்படியே அந்த காத்தோட மனம், அந்த இயற்கையோட நறுமணம் எல்லாத்தையும் பார்க்க பார்க்க அவன் நம்ம ஹீரோவுக்கும் அவன் பழைய காலத்தை வாழ்ந்த ஞாபகங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். அப்ப ஒருத்தன் டக்குன்னு நம்ம ஜகாவை பார்த்துட்டு, இது அந்த ஜகா தானே அப்படின்பா. ஓ, இவன் இன்னும் உயிரோட இருக்கானான்னு உடனே கூட இருக்கிறவன் கேட்பான். இவனை நிறைய பேர் அடிச்சிட்டதா கேள்விப்பட்டேன், இருந்தாலும் இவன் இன்னமும் தைரியமா சுத்திக்கிட்டு இருக்கானா? கேவலமான ஒரு ஆளுன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப நம்ம ஜகாவும் யோசிப்பான், எல்லாரும் அப்ப நான் சாதாரண ஒரு ஆளுன்னு என்னை கேவலமா நடத்தினானுங்க. சை, இதை பத்தி யோசிக்கும் போதே கடுப்பாகுதே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா ஒரு இடத்துக்கு முன்னாடி வந்து நிற்பான். நம்ம ஹீரோ ஒருத்தவனுங்கள்ட்ட அடி வாங்கினான்ல, அந்த பொண்ணோட சப்போர்ட்டர்ஸ் கிட்ட, அந்த பில்டிங்கை சேர்ந்தவனுங்க, அந்த பில்டிங்க்கு முன்னாடியே வந்து நிற்பான். இப்ப அந்த பில்டிங்க்கு முன்னாடி வந்து நின்ன உடனே அந்த பில்டிங்ல இருந்து ஒருத்தவனுங்க வந்து அடிச்சானுங்கல்ல, அவனுங்க ஞாபகம் தான் வரும். அது மட்டும் கிடையாது, அவனுங்க அடிக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு பொண்ணை பத்தி சொல்லிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்கல்ல, அந்த ஒரு பொண்ணும் அதே இடத்துல வந்து நின்றுருக்கும். நின்று நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். நம்ம ஹீரோ அந்த பொண்ணை பார்த்துட்டு அழுதுகிட்டே சொல்லியிருப்பான், நான் இது எதையுமே வேணும்னே சொல்லல, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, இது யாரோ தப்பா கிளப்பின பொருளி அப்படின்னு நம்ம ஹீரோவும் எவ்வளவோ இதை சொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா யாருமே எதையுமே கேட்காம நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பானுங்க. அவனும் உள்ள வந்து நம்ம ஹீரோவை பத்தி தப்பாவும் பேசி அடியும் வாங்கி அவனோட ஹோட்டலையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி தான் என்ன தப்பு பண்ணோன்னே தெரியாம அழுதுகிட்டு இருந்திருப்பான். இப்ப நம்ம ஹீரோ யோசிப்பான், ஆஹா, கிரேசி டீமனுக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கதான் செஞ்சிருக்கு, இருந்தாலும் நான் கரெக்டான டைமுக்கு வந்திருக்கேன். இப்ப உள்ள போயிட்டு எல்லா கன்ஃபியூஷனையும் சரி கட்டிடலாமா அப்படின்னு யோசிப்பான். உடனே வெளில இருந்து, டேய், நீ அந்த ஜகா தானே, அந்த பில்டிங்க்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன அந்த பொண்ணு திரும்பி இந்த மாதிரி சொல்லிடுச்சு, உன்னை அடிச்சிட்டாங்கன்றதுக்காக அந்த பில்டிங்கே மொத்தமா ஃபயர் வைக்கணும்னு நினைக்கிறியா? அந்த மாதிரி உன்னால ஃபயர்லாம் வைக்க முடியாது, நீ பயந்து போய் அழுக ஆரம்பிச்சிருவ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீ அடி வாங்குறத நான் பார்த்தேன், ஆனாலும் காயெல்லாம் உனக்கு சரியாயிடுச்சு போலையே, நீ சாகாம இருக்கியேன்னு சந்தோஷப்படு. நீ இந்த மாதிரிலாம் அடி வாங்கினா உன்னோட ஹோட்டல்லே இருந்திருக்கணும், இருந்தாலும் நீ தைரியமா வெளில சுத்திக்கிட்டு இருக்க, என்ன பதிலே சொல்ல மாட்ட? நீ அடி வாங்கினதுனால காதும் கேட்காம போயிடுச்சான்னு இவன் பாட்டுக்கு துப்பி துப்பி கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ, அதெல்லாம் இருக்கட்டும், ஆமா நீ யாரு அப்படின்னு கேட்பான். உடனே இதை கேட்டு கோவப்பட்டு அவனை அடிக்க வருவானா, நம்ம ஹீரோ ஈஸியா அந்த இதுல இருந்து விலகி அவன் தாடையிலே ஒரு அடி வைத்தலப்ப அப்படின்னு அவன் அந்த பக்கமா போனதுக்கு அப்புறம், அவன் யாருன்னு தானே கேட்டேன், அதுக்கு என்னமோ அடிக்கலாம் வரான், இவன் யாருன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நேரா அந்த பில்டிங்குள்ளேயே போவான். உடனே அங்க செக்யூரிட்டியா நிக்கிறவரு, டேய், நீ அந்த அடி வாங்கின ஆளு தானே, எதுக்காக இங்க வந்த? உடனே இங்க இருந்து போயிருந்தோனே, ஏன்பா கஸ்டமர்கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? ஒருத்தனுக்கு கூட நாகரிகம்னா என்னன்னே தெரியலையே அப்படின்பா. உடனே அந்த செக்யூரிட்டி கார்டும் நம்ம ஹீரோவை வேகமா அடிக்கிறதுக்காக வருவான். நம்ம ஜகாவும் அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு அவன் மூஞ்சியை பிடிச்சு நேரா தரையில அழுத்தி, கஸ்டமர்கிட்ட ஒழுங்காவே பேச மாட்டானுங்க, இப்படி இருந்தா எப்படா கஸ்டமர்லாம் உங்க பில்டிங்க்கு வருவானுங்க, இப்பயாவது உள்ள போவோம் அப்படின்னு கதவை திறந்துட்டு உள்ள போவான். இப்ப நம்ம ஜகா உள்ள போன உடனே அதிரடி தான். கதவை திறந்த உடனே, டேய், கஸ்டமர் வந்திருக்கேன், நீங்க என்னடானா வரவேற்காம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உள்ள, என்னடா ஹோட்டல் நடத்துறீங்க, சின்ன பசங்களா வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணி என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்கானுங்க, இதான் ஒரு ஹோட்டல் நடத்துற லட்சணமாடா அப்படின்னு உள்ள போனவனே கத்துவான். எல்லாரும் இவனுக்கு தான் திரும்பி பார்ப்பானுங்க.
நம்ம ஹீரோ மட்டும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இது எல்லாத்தையும் சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோ உள்ள போயிட்டானா, உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ என்னென்ன பிரச்சனைலாம் பண்ண காத்திருக்கான். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ணானுங்களே அவனுங்க எல்லாரும் என்னாக காத்திருக்கானுங்கன்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பார்ப்போம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.